ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி போக்கியம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேரண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம ஒரு பேபிஸை வளர்க்குறோம் அப்படின்னா அவங்கள வளர்க்கும் போது ஒரு பேரண்ட்ஸாக நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா எஜுகேஷனில் நல்லா படிக்கணும். அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக பார்ப்போம். இந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்படி இருக்கிறான்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கேர்ள் பேபி அண்ட் பாய் பேபி 2 பேருக்குமே தான் வந்திருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத வந்து இதில் எப்படி நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் கொண்டு வரீங்க, இதில் எப்படி கொண்டு வரீங்க அப்படின்னா, இதுலேயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி உங்களோட குழந்தை மேபி இப்போ வந்து எஜுகேஷன் எடுத்துக்கோங்க, நல்லா படிக்கலை அப்படின்றது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு சொல்யூஷனுக்கு என்ன வழி அதை தான் பார்க்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்மளோட எஃபர்ட்டை நம்ம போடணும். நம்மளோட எஃபர்ட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போதும் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து கடவுள்கிட்ட விட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். அதுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. நீங்கள் வந்து அதை வந்து நெக்ஸ்ட்டு கடவுள்கிட்ட இங்கே ஒர்க் நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்ன ரிசல்ட் நீ கொடு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லிடணும். ஸோ இந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது எனக்கு இன்றைக்கே வந்து அவன் வந்து ஃபுல்லாக நிறைய மார்க்ஸ் எடுக்கணும் அப்படி கிடையாது. அதை வந்து என்னென்னா ஒரு டேயில் உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிக்கும். கண்டினியூஸாக அதை கொடுத்துட்டே இருக்கும்போது ஒன் டேயில் வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு குழந்தையால் 100s எடுக்க முடியும், இன்னொரு குழந்தையால் ஆவரேஜாக தான் மார்க் எடுக்க முடியும்னா அவனையும் அந்த அளவுக்கு நம்ம எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே வந்து புஷ் பண்ணக்கூடாது. அவனை வந்து அவனுக்கு கொடுத்துருக்கிற எஃபர்ட் என்ன, அவனோட கெப்பாசிட்டி என்ன, அவனுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி என்ன, அவனோடனால எவ்வளோ தூரம் பண்ண முடியும் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து நீ எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்ட எப்படி, ஸோ அதையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இது ரெண்டாவது வந்து இது மாதிரி இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருது, உங்கள் குழந்தை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பேசுது, இல்லைன்னா நடக்காமல் இருக்காங்க, ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் வந்து நம்ம என்ன செய்வோம், நம்ம டாக்டர்ஸ்கிட்ட போவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளால் முடிஞ்ச எஃபோர்ட் அதையுமே நீங்கள் வந்து மறுபடியும் கடவுள்கிட்ட தான் வந்து கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. பேரண்டிங்கில் வந்து என்னென்னா, இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் வருது, ஓகே சொல்யூஷன் கிடச்சிச்சு, நாளைக்கு ஜாலி தான், அப்படி கிடையவே கிடையாது. ஈவன் லைஃப்லேயும் அப்படி தான். ஸோ நம்ம குழந்தைங்க விஷயத்தில் வரும்போது மட்டும் என்னென்னா, ஒரு பேரண்ட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப வந்து தோணும், நிறைய விஷயம் தோணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். குழந்தைங்க சேட்டையும் பண்ண தான் செய்வாங்க. அண்ட் ஒழுக்கமான விஷயங்களையும் வந்து சில சமயங்களில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் தப்பு பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்னென்னா நம்மளோட எஃபோர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் கடவுள்கிட்ட வந்து இது நான் சரியாக தான் நான் சொல்லி தான் கொடுக்குறேன், அண்ட் அதுக்கப்புறமா வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம போடுற எஃபோர்ட் ப்ளஸ் அந்த கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் இது எல்லாமே சேர்ந்து வந்து நமக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும், கூடிய சீக்கிரமாகவே கொடுக்கும். நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, உன் குழந்தை பாரு இப்படி இருக்கிறான், இவனெல்லாம் நம்பாத அப்படிலாம் சொல்லுவாங்க. அண்ட் கேர்ள் பேபியும் வந்து பாரு இப்படி வளர்த்துறாத அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. பாய் அண்ட் கேர்ள் 2 பேருக்குமே சொல்லுவாங்க. ஸோ இப்படி யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட நெகட்டிவாக மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நெகட்டிவாக நீங்கள் நினைக்காத, உங்கள் மைண்டுக்குள்ளே நினைங்க, இது மாறும் அப்படின்னு நினைங்க, பாசிட்டிவாக நினைங்க. இல்லை என் குழந்தை நல்லா தான் வருவான் அப்படின்ற பாசிட்டிவாக நினைங்க. நம்ம வந்து என்ன முயற்சி கொடுத்துட்டே இருங்க, பாசிட்டிவாக நினச்சிட்டே இருங்க. அண்ட் கடவுள்கிட்டையும் வந்து அந்த உங்களோட எஃபர்ட்டை போட்டு கடவுள்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ நல்லா தான் வந்து மாறும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 20 இயர்ஸில் பாரு அவன் இப்படி தான் இருக்க போகிறான்றதை இன்றைக்கே வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதையே பயப்பட வேணாம். நம்மளோட எஃபர்ட்டை போட்டு நம்ம நல்லா தான் சொல்லி கொடுத்துட்டு வரோம், நம்ம நல்லா தான் சொல்லி கொடுக்குறோம். அவனோட தப்பு செஞ்சால் நம்ம கண்டிக்கிறோம். அண்ட் வந்து நம்ம கடவுள்கிட்டேயே நம்ம வந்து சொல்லிட்டு வரோம், நம்ம கரெக்டாக தான் வந்து பண்ணுறோம். நம்மளோட விஷுவலும் வந்து என்னவாக இருக்கணும்னா, அவன் நாளைக்கு நல்லா தான் இருக்க போகிறான், நாளைக்கு இந்த மாதிரி தான் அவன் இருக்க போகிறான், நல்லா தான் வந்து அவன் ஒர்க் பண்ணுவான், ஸோ சூப்பராக தான் வந்து அவன் வருவான் அப்படின்ற அந்த பாசிட்டிவான அந்த வைப் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே கொடுத்துட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அது பாசிட்டிவாக நினச்சிட்டே இருக்கணும். சரியா? இல்லை இது மாறும், நான் எனக்கான எஃபோர்ட் போடுறேன், நான் கடவுள்கிட்டேயும் சொல்கிறேன், அண்ட் நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக அது வந்து மாறுன்ற ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு வரணும். அண்ட் வந்து
இல்லை நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒரு அம்மாவாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா வந்துட்டு இந்த உலகம் என்ன சொல்லலாம், ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டா உடனே வந்து அம்மா தான் ரீசன் சொல்லுவாங்க. அவன் நல்லா படிக்கலையே, அம்மா தான் ரீசன். அவன் நல்லா மார்க்ஸ் எடுத்தால் கூட அம்மாவை சொல்ல மாட்டாங்க. பட் இதிலெல்லாம் அம்மா வந்து சொல்லுவாங்க. ஸோ எஸ் சொன்னால் என்ன சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம மைண்டில் என்ன நினச்சிக்கணுன்னா, நம்மளோட ஒர்க்கில் நம்ம கரெக்டாக இருக்கோமா அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். வந்து கடவுள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண தான் போகிறாரு. ஏன்னா நம்ம வந்து தப்பு பண்ணலையே, நம்ம ஒர்க்கில் கரெக்டாக இருக்கோம் அப்படின்னா சமாதானம். நீங்கள் உங்களோட ஒர்க்கில் கரெக்டாக இருக்கீங்க, உங்கள் மனசாட்சியே கரெக்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் வந்து இந்த வழி ஃபாலோ பண்ணுறேன். யாராக என்ன சொன்னாலும் நான் வந்து எஃபோர்ட் போடுறேன். எல்லா ப்ராப்ளம் வந்தாலும் நான் எஃபோர்ட் போடுறேன். நான் கடவுள்கிட்ட சொல்கிறேன் அண்ட் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ இது வழியை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க டென்ஷன் ஆவாங்க. எனக்கும் தெரியும் டென்ஷன் எப்படி வரும்னு. நானும் டென்ஷன் ஆவேன். பட் நான் வந்து இந்த வழியை மறுபடியும் ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு பிரச்சனைக்கும் நான் இது மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ மற்றவங்கள பார்க்கும்போது நான் மட்டும் அப்படி இல்லை, மற்றவங்க கூட அப்படி தான் வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. எல்லா பேரண்ட்ஸுமே பண்ணுறாங்க. ஸோ நான் இதை வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்றதை வந்து சொல்லலாம் அப்படின்றத சொல்கிறேன். எனக்கும் ப்ராப்ளம் வரும், டென்ஷனாகவும் திருப்பி இது தான் சொல்யூஷன், நம்ம சொல்யூஷன் வச்சுட்டு போகலாம் அப்படின்றத வந்து நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.